லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 2027 ஆண்டு நடைபெறவுள்ள கூடைப்பந்து உலகக்கோப்பை போட்டியை முன்னிட்டு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்தியா சவுதி அரேபியா அணிகள் மோதும் ஆசிய நாடுகளுக்கான தகுதிச் சுற்று போட்டி நடைபெறவுள்ளது. இதில் இந்திய அணி சார்பில் கலந்து கொள்ளும் தமிழக வீரர் பிரணவுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்தியா சவுதி அரேபியா இடையே நடக்கக்கூடிய கூடைப்பந்து போட்டியில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த பிரணப் நம்ம இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம் இதனுடைய அனுபவங்களை. அப்படின்னா வாழ்த்துக்கள், முதல்ல இந்தியா டீமுக்காக ஆடுறீங்க. இப்போ நம்ம ஊரில் நடக்கிறது வந்து உங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். இந்த அனுபவம் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு இதாக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடும் பொழுது உங்களுக்கு எது ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேட்சஸ் பொறுத்து தான், மேட்சோட மொமெண்டம் பொறுத்து தான் எல்லாமே. ஸோ ஒரே அட்வான்டேஜ் ஹோம் டவுனில் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். போன வாட்டி இங்கே தான் ஒரு மேட்ச் ஜெயித்தோம். ஸோ அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த மேட்சும் ஜெயிக்கிறது தான் எங்கள். இப்போது நம்ம தமிழ்நாட்டு யூத் நிறைய பிளேயர்ஸ் உருவாகிருக்காங்களே, இவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்கன்னு நம்ம அவங்களுக்கு நிறைய ஒரு உங்களுடைய இப்போ நீங்கள் எப்படி வந்து கடந்து வந்த பாதை அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லாலும், அப்புறம் வந்து உண்மையாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டால் அதுக்காக ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வேறு எந்தெந்தமான இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இப்போ நம்ம போகணுன்னா இப்போ நம்ம என்பிஏவோட விளையாடும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு கோச் வந்து இப்போ அவர் ஃபாரினர்ஸாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு வந்து அவங்க எந்தெந்த மாதிரியான ட்ரிக்ஸ், அதாவது மெயினாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஐடியாஸ் வந்துருக்குது? இல்லை, கோச் ஃபாரினர்னால அந்த மாதிரி கஷ்டம்லாம் இதுவும் இல்லை. ஏன்னா அவர் இப்போ 2012 இந்தியாவில் தான் இருக்கார் அவர். ஸோ அதுவும் இல்லாமல் நான் அவர் கீழே ஒரு சின்ன வயசுலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸான ஒரு கோச்சு. ஸோ அதனால் அவர் ஃபாரினர் அந்த மாதிரி அது ஒரு இதே இல்லை. அது மாதிரி அவர் வந்து யூஎஸில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ். ஸோ அங்கே கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 4-5 மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போது மற்ற இப்போ நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் பல்வேறு பிளேயர்ஸில் வருவாங்கள்ல. இப்போ அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களோட பிளேயர்ஸ் வரும்போது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வந்து இவங்களோட புதுசாக ஒருத்தர் வரும்பொழுது எப்படி அடாப்ட் ஆகுறீங்க? அப்படி இல்லைல்ல, எல்லாம் நாங்கள் தெரிஞ்ச பிளேஸ் தான் எல்லாருமே, நம்ம பேசிக்குவோம். அண்டு அடாப்டிங்னா பேஸ்கெட் பால் தான் ஆடுறோம் அட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால் அதிலே புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் த ஃபீல்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் மேட்டர் பண்ணும் கொஞ்சம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் முடித்து பேசுகிறது, மேட்ச்சை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் தைரியம். இப்போ ஏன்னா இப்போ மற்ற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய லேர்னிங் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு விதமாக ஆடுவாங்க. இப்போ இந்த சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அங்கே சவாலாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னு சொல்ல இருப்பாங்களா, எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க? அதுவும் நாங்கள் மேட்ச்சை ஆல்ரெடி ஆடி இருக்கோம். ஸோ ஆடினது எங்கள் பிளேயர்ஸ் கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஹைலைட்ஸு லைவ் எல்லாம் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் போய் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் வரும். இந்த பிளேயர் இப்படி தான் ஆடுவோம், அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் வரும். இந்தியா பிளேயர்ஸ் வந்து அமெரிக்கன் லெவலில் அந்த பிளேயர்ஸ் மாதிரி நீ எதிர்பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அமெரிக்க கூடைப்பந்து போட்டி என்றாலே அமெரிக்காவில் அதிகமாக வருமானம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி எடுத்து இன்று சென்னை மாநகரில் அந்த போட்டி நடைபெற உள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய போட்டி. அதுவும் நம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் கலந்து கொள்வது நமக்கு பெருமையே. கலையுடன் அன்பழகன்.